அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஆமில்களை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். ஆமில்கள் என்று சொன்னால் ஒரு சொல்லு இன்னொரு சொல்லில் ஏற்படுத்தக்கூடிய ஏராபு மாற்றங்கள், இந்த வேற்றுமை மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாற்றங்கள் செய்யக்கூடியது தான் ஆமில்கள், மாற்றம் செய்யக்கூடியவை என்று அதுக்கு அர்த்தம். அந்த ஆமில்களில் ஜர்ரு செய்கிறது, ரஃபு செய்கிறது, நசபு செய்கிறதுன்னு பல வினைச்சொல்லில் அமல் செய்கிறது, பல வகையான சொற்களை பார்த்தோம். அது முடிந்த பிறகு அடுத்ததாக வினை சொல், இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். வினை சொற்கள் எல்லாமே ஆமில் தான். எந்த ஒரு வினை சொல்லாக இருந்தாலும் அதுவும் என்ன செய்யும், அடுத்த சொல்லில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வினை சொல்லை பொறுத்த வரைக்கும் அது லாசிமான வினை சொல்லாக இருந்தாலும், லாசிம்னா தன் வினைன்னு சொல்கிறோம்ல, நம்ம சிரிச்சான் அழுதான்னு சொல்லி, அந்த மாதிரி வினை சொல்லாக இருந்தாலும், பிறர் மீது பிற பொருள் மீது தாக்கம் செலுத்தக்கூடிய வினை சொல்லாக அடித்தான், சாப்பிட்டான், இந்த மாதிரியான வினை சொல்லாக இருந்தாலும், எல்லா வினை சொற்களுமே அந்த வினையை செய்கிறான் இல்லையா, ஃபாயில்ன்றது சொல்லுவாங்க, அந்த ஃபாயிலாக வரக்கூடிய சொல்லுக்கு ரஃபு செய்யும். வினை சொற்கள் எல்லாமே என்ன செய்யும், ரஃபு செய்யும். இப்போ நசரன்னா உதவி செய்தான். யார் உதவி செஞ்சான்? பக்ருன், பக்ரு என்பவன் உதவி செய்தான். அந்த பக்ரு உதவி செஞ்சதுனால அந்த பக்ரு எப்படி படிக்கணும், பக்ருன் என்று படிக்கணும். எந்த வினை சொல்லாக இருந்தாலும் சரி. இன் தலக்க நடந்தான், யார் நடந்தது? ஹாலிதுன், இன் தலக்க ஹாலிதுன், ஹாலிது நடந்தான். அப்போ அனைத்து வகையான நம்ம இந்த சில பிரித்து பார்த்தோம்ல வினை சொல்லு, அதை தவிர, அதாவது புகழ் இகழுக்குரிய வினை சொல்லு, நாக்கிசான அதாவது குறைபாடு உடைய வினை சொல்லு, முகாரபா அதாவது அந்த செயலை செய்ய நெருங்கினான்னு வரக்கூடிய வினை சொற்கள், அந்த மாதிரி வினை சொற்களை கழிச்சிட்டு மீதி உள்ள வினை சொற்கள், அது கழிக்க வேண்டியதுனால அதை தனியாக சொல்லிட்டாங்க. அந்த தனித்தன்மை பெற்ற வினை சொற்களை தவிர மற்ற எல்லா வினை சொற்களும், அது சென்ற கால வினையாக இருந்தாலும் சரி, வருங்கால வினையாக இருந்தாலும் சரி, ஏவலாக விளக்கலாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன செய்யும்னா, எல்லா வினை சொற்களுமே அந்த வினையை செய்தவனை சொல்லும் பொழுது ரஃபு செய்யும். அப்போ லரப ஜெய்துன், ஜெய்து அடித்தான், கத்தல ஜெய்துன், ஜெய்து கொன்றான், காம ஜெய்துன், ஜெய்து நின்றான். இந்த மாதிரி ஃபாயிலுக்கு என்ன செய்யும், ரஃபு செய்யும். 3 எழுத்தாக இருந்தாலும் சரி. 4 அக்ரம ஜெய்துன், ஜெய்து மதித்தான், அல்லம ஜெய்துன், ஜெய்து கற்பித்தான். இப்படி எந்த ஒரு வினை சொல்ல எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய ஃபாயிலுக்கு என்ன செய்யும், ரஃபு செய்யும். வருங்காலமாக எடுத்தால் எல்ரிபு ஜெய்துன், ஜெய்து அடிப்பான். இந்த மாதிரி என்ன செய்யும்னு கேட்டால் வினைச்சொல் சம்பந்தமாக ஃபாயிலுக்கு ரஃபு செய்யும். ஃபாயில் மட்டும் இல்லாமல் சில வினை சொற்களுக்கு மஃபூலும் தேவைப்படும். எல்லா வினை சொற்கள் மஃபூல் வராது, இந்த தன்வினைக்கெல்லாம் வராது. மற்ற சொற்களுக்கு மஃபூல் தேவைப்படும். தேவைப்படுற இடத்துல நம்ம சொல்ல விரும்பலாம், சொல்லாமல் இருக்கலாம். அப்படி சொல்ல விரும்பணும் என்று சொன்னால் அந்த மஃபூலுக்கு நசபு செஞ்சிடணும். ஃபேலுடைய வேலை என்னன்னு கேட்டால் 2 வேலை செய்யும். ஒரு செயலை யார் செய்தானோ அவனை குறிக்கும் சொல்லுக்கு ரஃபு செய்யணும். அந்த செயல் யார் மீது எதன் மீது நிகழ்ந்ததோ அதை குறிக்கிற சொல்லுக்கு என்ன செய்யணும், நசபு செஞ்சிடணும். லரப ஜெய்துன், ஜெய்து அடித்தான், பக்ரன், பக்ரை அடித்தான், பக்ரன் என்று போடுவோம். அடித்தவனுக்கு ரஃபு, அடி வாங்கினவனுக்கு நசபு போடணும். அக்கல ஜெய்துன், ஜெய்து சாப்பிட்டான். என்னதை சாப்பிட்டான்? ஹுபுசன், ரொட்டியே சாப்பிட்டான். அது ரொட்டி மஃபூல். இப்போ அந்த சாப்பிடுதல் அதன் மீது தான் நிகழுது. சாப்பிடுதல்ங்கிற செயல் அதன் மீது நிகழுது. அதனால் ஃபேலுடைய அமல் 2. அதாவது ஃபேல்னு சொன்னால் மாரூஃபான ஃபேலு, மஜ்ஹூல் தனியாக இருக்குது, லுரிபாங்கிறது. அதுக்கு இப்படி வராது. மாரூஃபான ஃபேல் இருக்கு இல்லையா, செய்வினையாக வரக்கூடிய ஃபேல், அதாவது நசர, மானசர, என் சுரு, லா என் சுரு, இப்படி வரக்கூடிய ஃபேல்கள் என்ன செய்யும்னு கேட்டால் ஃபாயிலுக்கு ரஃபு செய்யும், மஃபூலுக்கு நசபு செய்யும். உதாரணமாக அதை பாருங்கள், ஸ்ரீல காம ஜெய்துன், ஜெய்து நின்றான். இதில் மஃபூல் வராது.
நிற்கிறது அவனே செஞ்சுக்கிறது தானே, இது தன்வினை. ஜெயிது நின்றான். லரப ஜெயிதுன், ஜெயிது அடித்தான். இதுக்கு மஃபூல் வரும் தேவைப்பட்டால் சொல்லலாம். அந்த அவனை கேட்குறவனுக்கு தேவைப்படாட்டி விட்டுறலாம். லரப ஜெயிதுன், ஜெயிது அடித்தான். மஃபூல் சொல்ல நினைச்சால் இப்படி சொல்லணும், லரப ஜெயிதுன் அம்ரன், ஜெயிது அம்ரை அடித்தான். இப்போ அடித்தவன் யார், அடி வாங்கினவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்போ அந்த சொல்லில் ஏதாவது ஒரு வேறுபாடு காட்டினா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ லரப ஜெயிதுன் ரஃப வந்திருக்குது, இவன் தான் அடித்தவன். அம்ரன் நசபு வந்திருக்குது, இவன் தான் அடி வாங்கினவன். அப்போ லரப ஜெயிதுன் அம்ரன், ஜெயிது அம்ரை அடித்தான் இப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரி இது போக என்னென்னு கேட்டால், இந்த லரப என்பது வந்து ஒருமை இருமை பன்மைக்கெல்லாம் மாறாது. நம்ம சர்ஃபில் படிச்சிருக்கிறோம், லரப லரபா லரபு 3 படிச்சிருக்கிறோம். ஆண்பாளுக்கு வந்து ஒருவனுக்கு லரப, 2 பேருக்கு லரபா, 2க்கு மேலே இருந்தால் லரபு என்று படித்திருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் எப்போன்னு கேட்டால், அந்த ஃபாயில் வந்து ஃபேலை விட முன்னாடி வந்தால் தான். இந்த மாதிரி வந்துச்சுன்னு வைங்க, பின்னாடி முதல்ல ஃபேலு அப்புறம் ஃபாயில், இந்த டிஸ்பிளேயில் உள்ள மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் ஒருமைக்கும் லரப தான், இருமைக்கும் லரப தான், பன்மைக்கும் லரப தான். லரப ஜெய்துன், ஜெயிது அடித்தான். லரப ஜெய்தானி, 2 ஜெய்துகள் அடித்தார்கள். மாறலை பாருங்கள், ஜெய்தானி இருமையாக இருக்குது, லரப மாறலை, ஒருமையாக தான் இருக்கும். அப்போ லரப ஜெய்தூன, பல ஜெய்துகள் அடித்தார்கள். ஜெய்துங்கிற பேரில் பல பேர் அடித்தார்கள். இது இப்படி மாற்றி போட்டிங்கன்னு வைங்க, ஜெய்தூனை முன்னாடி போட்டிங்கன்னு வைங்க, ஜெய்தூன லரபூன்னு சொல்லணும். லரப ஜெய்தூன, இந்த ஜெய்தூனை முன்னாடி போட்டு விட்டேன்னு வைங்க, ஜெய்தூனுக்கு ஏற்றவாறு லரபை எப்படி மாறிக்கிறேன், பன்மையாக மாறிக்கிறோம். இந்த மாதிரி யூஸுக்கு தான் அதை படித்ததை நம்ம லரப லரபா லரபுன்னு படித்தோமே. அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும், ஃபேலுக்கு முன்னாடி ஃபாயில் முன்னாடி வந்துருச்சுன்னு சொன்னால் தான் அப்படி வரும். அது மாதிரி லரப ஜெய்தானின்னு இருக்குது, இந்த ஜெய்தானி முன்னாடி போயிட்டா ஜெய்தானி லரபா, லரப ஜெய்தானி, ஜெய்தானி முன்னாடி போயிட்டா லரபா. அப்போ இந்த ஃபேல் ஃபாயில் வந்து எப்படி இந்த வரிசைப்படி வரும் பொழுது, வரிசைன்றது முதல்ல ஃபேலு அப்புறம் ஃபாயில், இந்த வரிசைப்படி வரும் பொழுது ஒருமை இருமை பன்மைக்கு மாறாது. ஆண்பால் பெண்பாலுக்கு மாறும். இப்போ பெண்பாலாக இருந்தால் லரபத்து மாற்றி ஆகணும். ஒருமை இருமை பன்மையில் மாற்றம் வருமானா வராது. உதாரணமாக பெண்பாலுக்கு எடுத்துக்கிறோமே, லரபத்து ஃபாத்திமத்து, ஃபாத்திமா அடித்தாள். லரபத்து ஃபாத்திமாவில் தன்வீன் வராது. ஏன், அது வந்து கைர முன்சரிப்பு, அதில் வந்து ஜர்ரும் வராது, தன்வீன் வேற்றுமொழி. ஒரு பெண்ணுக்கு பேராக இருக்கிறதுனால, பெண்ணுக்கு பேராக இருக்கும் என்று சொன்னால் அந்த பெண்களுடைய பெயர்களுக்கு என்ன வராது, ஜெய்னபு, ஆயிஷா, ஜெய்னபுன் என்று வராது. ஜெய்துன் என்று வரும், ஜெய்னபுன் என்று வராது. ஏன்னா ஜெய்னபு பெண்ணுக்கு பேர். அப்போ பெண்களின் பெயராக இருந்தால் அந்த சொற்களுக்கு ஜர்ரும் வராது, தன்வீனும் வராது. ஃபாத்திமத்துன் என்று தன்வீன் வராது. இப்போ லரபத்து ஃபாத்திமத்து, ஃபாத்திமா அடித்தாள். இதை மாற்றி போட்டாலும் ஃபாத்திமத்து லரபத்து, ஃபாத்திமா அடித்தாள், அதில் பிரச்சனை இல்லை. 2 ஃபாத்திமாவை சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம், லரபத்து ஃபாத்திமா தானே, 2 ஃபாத்திமாக்கள் அடித்தார்கள். ஃபாத்திமா 2 பேர் அடித்தார்கள்னு சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ ஃபாத்திமா தானி இருமையாக வந்துச்சுல, அதுக்காக வேண்டி லரபத்தான்னு மாறலை, அது ஒருமையாக தான் இருக்கிறது. லரபத்தா ஃபாத்திமா தானின்னு வராமல் லரபத்து ஃபாத்திமா தானின்னு வருது. இதை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னு வைங்க, ஃபாத்திமா தானி லரபத்தா, ஃபாத்திமா தானி முன்னாடி போயிடுச்சுன்னு சொன்னால் லரபத்தா என்ற என்ன செய்யும், அது மாறிக்கிறோம். அது மாதிரி லரபத்து ஃபாத்திமா தானி, லரபத்து ஃபாத்திமாத்துன், பல ஃபாத்திமாக்கள் அடித்தார்கள். அடித்தார்கள்னு பன்மையை அர்த்தம் செய்கிறோம், ஒருமையாக தான் இருக்குது லரபத்துன்னு சொல்லி. ஏன்னு கேட்டால் ஃபேலுக்கு பின்னாடி ஃபாயில் வரும் பொழுது ஆண்பால் பெண்பாலை தான் கவனத்தில் வச்சுக்கிறோமே தவிர இருமை பன்மையை கவனத்தில் வைக்க மாட்டோம். ஆண்பால்னால் லரப, பெண்பால்னா லரபத்து, அது மட்டும் கவனமாக மாற்றிடுவோம். அதே நேரத்தில் வந்து இருமைக்கு தகுந்தவாறு இருமையாக, பன்மைக்கு தகுந்தவாறு பன்மையாக மாறுமான்னு கேட்டால் மாறாது. எப்போ மாற அந்த ஃபேலுன்னு கேட்டால் முன்னாடிக்கு மாறினா மாறிக்கிறது. இந்த ஃபாத்திமாத்து முன்னாடி இருந்துச்சுன்னு வைங்க, ஃபாத்திமாத்துன் லரபுன, இந்த ஃபாத்திமாத்து முன்னாடி போச்சுன்னு வைங்க,
லரபத்து லரபத்தா லரப்னாண்டு பெண்பால் பன்மை இருக்குல்ல, அந்த வார்த்தையை போட்டுருவோம். அப்போ லரபத்து ஃபாத்திமாத்துன் ஃபாத்திமாத்துன் லரபுன, இப்படி இதான் ஃபேலுடைய வினைச்சொல்லுடைய ஒரு செயல்பாடு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபாயில் மஃபூல் இருக்குல்ல, இந்த ஃபாயில் மஃபூல் வந்து வரிசையாக தான் வரணும். பொதுவாக உள்ளது வரிசையாக தான் வரணும், மாற்றியும் வரலாம். உள்ளது வரிசையாக வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? லரப ஜெய்துன் பக்ரன், ஜெய்து பக்ரை அடித்தான். லரபங்கிற ஃபேலு, ஜெய்துங்கிறது ஃபாயிலு, பக்ருங்கிறது மஃபூலு. அப்போ முதல்ல ஃபாயிலுக்கு அப்புறம் அடித்தவன் பதிலில் அடி வாங்கினோம் ரெண்டாவதும் வந்திருக்கா. இந்த மாதிரி சொல்வதற்கும் கூடும். நீங்கள் மாற்றியும் போடலாம். மாற்றி போட்டால் நம்ம குழப்பம் வராது. ஏன்னு கேட்டால் நம்ம தான் அந்த ஜெய்தன்கிற வச்சு கண்டுபிடிச்சிருவோமே. ஜெய்துன் என்று வந்தால் அவன் தான் ஃபாயிலு. முன்னாடி வருதா பின்னாடி வருதாங்கிறது கணக்கு கிடையாது. இந்த ரெண்டாவது உதாரணத்தில் எப்படி வருது? லரப ஜெய்தன் பக்ருன். இந்த ஜெய்தன்கிறது ஃபாயில் இல்லை. இப்போ அப்போ பக்ரு தான் ஜெய்த அடித்தான்னு அர்த்தம் செய்வோம். லரப ஜெய்தன், தன் வந்தோன்னே ஜெய்தை என்று சொல்லிடணும். லரப ஜெய்துன், ஜெய்து என்று சொல்லணும். அப்போ உதாரணத்தில் வந்து ஜெய்து பக்ரை அடித்தான் வரிசையாக வந்திருக்குது. ரெண்டாவது உதாரணத்தில் வந்து ஃபாயில் பின்னாடி போச்சு, பக்ருன். அடித்தவன் எங்கே போயிட்டான்? இந்த பின்னாடி போட்டோம், இங்கே வந்துருச்சு பக்ருங்கிறது. அடி வாங்கினவன் முன்னாடி நிற்கிறான். அப்படி இருக்குன்னா நமக்கு ஏதாவது குழப்பம் வருமா? வராது. ஏன் வராதுன்னு கேட்டால், அரபி மொழியிலையும் வரலாம். ஏன் இப்படி வரலான்னு வச்சுருக்குறாங்கன்னு கேட்டால், அந்த மொழிகள் வந்து அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே மொழி. இப்போ தான் நமக்கு அடையாளம் இருக்க தெரியுமே. எப்படி? லரப ஜெய்தன் பக்ருன், ஜெய்தை பக்ர் அடித்தான். இதில் அடித்தவன் யார்? இந்த உதாரணத்தில் அடித்தவன் பக்ரு, அந்த உதாரணத்தில் அடித்தவன் ஜெய்து. முதல் உதாரணத்தில் அடித்தவன் யார்? ஜெய்து. அவன் தான் அடித்தவன் எப்படி சொல்கிறோம்? ஜெய்துன் வந்திருக்கிறதுனால. இந்த உதாரணத்தில் அடித்தது பக்ரு, ஏன்னா பக்ருன் வந்துருச்சு. அப்போ ஜெய்தன் வந்துருச்சு. அதனால் என்ன செய்யணுன்னு கேட்டால், அந்த முதல் ஃபாயில் வந்து முதல்ல வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபாயில பின்னாடி மஃபூலு முந்தி வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை இந்த ஏராபு தான், வேற்றுமை தான், அடையாளம் தான் முக்கியம். அந்த வேற்றுமை கரெக்டாக இருக்கும் என்று சொன்னால் கேட்குறவர்கள் என்ன செய்வாங்க? சரியாக நம்ம என்ன சொல்கிறோம் என்பதை நம்மளும் சரியாக சொல்லிடுவோம், அவனும் சரியாக புரிஞ்சுக்கிடுவான். அப்போ லரப ஜெய்தன் பக்ருன், ஜெய்தை பக்ரு அடித்தான். முன்னாடி வர்றது பின்னாடி வர்றது என்பது அது கவனத்தில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சொல்லுக்கு அர்த்தம் செய்யும் பொழுது ஃபேல் வந்துருச்சு, ஃபேலுக்கு அடுத்து வர்றதான் ஃபாயிலுன்னு அர்த்தம் செய்ய வேண்டியதில்லை. அதுக்கு என்ன அந்த ஏராபு இருக்கிறது, அதுக்கு என்ன ஏராபு கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்து அது ஃபாயிலாக மஃபூலான்னு என்ன செய்யணும்? முடிவு செய்யணும். அதே நேரத்தில் வந்து சில இடங்களில் வந்து ஃபாயிலைத்தான் முதல்ல சொல்லணும், மஃபூலை ரெண்டாவது தான் சொல்லி ஆகணும். எந்த சொற்கள்னு கேட்டால், எந்த சொற்களில் வந்து ஏராபு தெரியாதோ, எந்த சொற்களில் ஏராபு அதில் என்ன ரஃப இருக்குதா, நசபு இருக்குதா, ஜர் இருக்கான்னு தெரியலை. அப்படி இருந்தால் அப்போ நமக்கு ரெண்டுக்கு ஏராபு இல்லைன்னா ஃபாயிலா மஃபூலான்னு கண்டுபிடிக்க முடியாது. உதாரணமாக மூசா, மூசாவுக்கு ரஃபு செஞ்சாலும் மூசா தான், நசபு செஞ்சாலும் மூசா தான், ஜர்ரு செஞ்சாலும் மூசா தான். அப்போ மூசா ஈசான்னு ஒரு ஆள் இருக்கார். மூசா வந்து ஈசா அடித்தார், அல்லது ஈசா மூசா அடித்தார். இப்போ இதை சொல்வதாக இருந்தால் லரப மூசா ஈசான்னு சொல்லணும். லரப மூசா ஈசா. இந்த இடத்துல மாற்றி போட்டிங்கன்னா ஈசா அடித்ததாக வந்துடும். அப்போ இந்த மாதிரி சொற்களில் வந்து அரபி மொழியில் வந்தால் ஃபஸ்ட்டு உள்ளது தான் ஃபாயிலு, செகண்ட் உள்ளது தான் மஃபூலு. ஏன்? ஏராபு அதில் தெரியவில்லை. ஏராபு தெரியலைன்னா குழம்பிடுவானை கேட்குறவன், நம்ம அடித்தவனை அடி வாங்கினவனை ஆக்கிடுவானே. அப்படி ஆக்கிடக்கூடாது. என்பதற்காக வேண்டி மூசா அடிச்சிருந்தான்னு சொன்னால் லரப மூசா ஈசா, மூசா ஈசாவை அடித்தான். ஈசா அடிச்சிருந்தான்னு சொன்னால் லரப ஈசா மூசா, ஈசா வந்து மூசாவை அடித்தான். அப்போ ஈசா மூசா ஹுபுலா இந்த மாதிரி என்ன செய்யும்னா சில சொற்களில் வந்து ஏராபு வராது, வெளியே தெரியாது. அப்போ ஏராபு வெளியே தெரியாத சொற்களாக இருந்தால் மாத்திரம் இந்த ஆர்டர் அவசியம். எந்த ஆர்டரு? ஃபாயில் முதல்ல, மஃபூல் ரெண்டாவது. மற்ற இடங்களில் எப்படி வரலாம்? ஃபாயில் முன்னாடி வரலாம், மஃபூல் முன்னாடி வரலாம். நமக்கு தான் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சொல்லுலை அடையாளம் இருக்குதே. இந்த சொல்லுலையே ஏராபு என்கிற அடையாளம் இருக்கிறதுனால ஃபாயில்னு கண்டுபிடிச்சிருவோம், அர்த்தம் செஞ்சுருவோம். மஃபூலை வந்து மஃபூல் என்று கண்டுபிடித்து அர்த்தம் செஞ்சுருவோம்.
அதனால் இது ஒரு இந்த ஃபேலுடைய சட்டத்தில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஆர்டர் அவசியம் கிடையாது. ஒரு இடத்தில் தவிர. எந்த இடத்தில்? எந்த இடத்தில் வந்து அந்த பெயர் சொற்களுக்கு ஏராபு தெரியவில்லையோ, ரஃபா இருக்குதா, நசபு இருக்குதா, ஜர் இருக்கா என்று தெரியவில்லையோ, அந்த மாதிரி சொற்களை நீங்கள் அந்த மாதிரி சொற்களாக ரெண்டும் இருந்தால், அதாவது ஃபாயில் அந்த மாதிரியா இருக்குது, மஃபூல் அந்த மாதிரியா இருக்குது, அப்படி இருக்கும் என்று சொன்னால், அப்போ என்ன செய்யக்கூடாது? ரெண்டையும் இஷ்டத்துக்கு முந்தி பிந்தி போட முடியாது. ஃபஸ்ட்டு ஃபாயிலு, செகண்ட் மஃபூல். அப்போ இந்த சொல்கிற பட்சம் என்ன செய்வாங்க? இதில் முதல்ல உள்ளது தான் ஃபாயிலாக இருக்க முடியும், ரெண்டாவது உள்ளது ஃபாயிலாக இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால், இந்த சலுகை இந்த சொல்லுக்கு கிடையாது. ஏராபு வரக்கூடிய சொல்லுக்கு தான் இந்த முன்பின் வரலாம்ங்கிற சலுகை இருக்கே தவிர, ஏராபு வெளிப்படாத சொற்களுக்கு வந்து இந்த சலுகை இல்லை. சில நேரத்தில் என்ன செய்யும்னா, ஒன்றுல ஏராபு தெரியும், ஒன்றுல ஏராபு தெரியாது. இப்போ மூசா ஈசாவில் ரெண்டில் ஏராபு தெரியலை. மூசாவும் ஜெயிதுன்னு வச்சுக்கிடுவோம். மூசா ஜெயிதுன்னு வருது. இப்போ வரலாமான்னா மாற்றி வரலாம். ஏன்னு கேட்டால், ஜெயிதை வச்சு கண்டுபிடிச்சிடும்ல. லரப மூசா ஜெய்தன். அப்போ மூசா ஜெயிதை அடித்தான், ஜெய்தன் வந்துட்டதுனால அது மஃபூலு. லரப ஜெய்தன் மூசா, ஜெயிதை மூசா அடித்தான். மூசாவில் யாராபு இல்லை தான். மூசாவில் இல்லாவிட்டாலும் அந்த ஜெயிதில் இருக்கிறதுனால, ஜெயிதுக்கு ரஃபா இருந்தால் அது ஃபாயிலு, இது மஃபூலு. ஜெயிதுக்கு வந்து நசபு இருந்தால் அது மஃபூலு, மூசாங்கிறது ஃபாயில் ஆயிரும். அப்போ ரெண்டுமே ஏராபு வெளிப்படாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபாயில் மஃபூலுங்கிறது வரிசைப்படி வரணுங்கிறது. ஒன்றுல ஏராபு தெரிஞ்சு ஒன்றுல ஏராபு தெரியலைன்னு சொன்னால், அப்போது நம்ம என்ன செய்யலாம்? முன்ன பின்ன போட்டுக்கிடலாம். ஏன்னு கேட்டால், ஒரு இதில் ஏராபை வச்சுக்கிட்டு அடுத்ததை கண்டுபிடிச்சிடலாம்ல. ஜெய்துன் என்ற அந்த ரஃபா வந்தால் மூசாவில் நசபு தான் இருக்குது. ஜெய்தன் என்று அதுக்கு நசபு வந்தால் மூசாவில் ரஃபா தான் இருக்கிறது. அப்போ நம்ம இந்த ஜெய்துக்கு என்ன வர்றது? ஜெய்துண்டா ஜெய்தல்ல, அந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் எல்லா ஏராபுகளும் வெளிப்படையாக வரக்கூடிய சொற்களாக இருந்தால், அந்த சொற்களில் வந்து அதுக்கு வர ஏராபை வச்சு இந்த சொல்லுடைய ஏராபு என்னவா இருக்கும் என்று நம்ம கண்டுபிடிச்சிட முடியுங்கிறதுனால, பேசுகிறது வந்து புரிகிறதுக்கு தானே, புரிஞ்சுக்கிடுவாங்க. அதாவது லரப மூசா ஜெய்துன், லரப ஜெய்தன் மூசா, ஜெய்தை மூசா மூசா பின்னாடி போயிடுச்சு, போனாலும் அதுதான் ஃபாயில். ஃபாயிலுக்கு ரஃபா எங்கே? அதில் ரஃபா தான் இருக்குது. ரஃபா இருக்குன்னு எதை வச்சு சொல்கிறீங்க என்று கேட்டால், ஜெய்தன் என்று இங்கே வந்து நசபு வந்துட்டதுனால, வேற ஒரு ஆள் மஃபூலாக இருக்கிறதுனால இவர் தான் ஃபாயிலாக இருப்பார். இப்படி விளங்கிக்கிறோம். இது ஒரு விஷயமாச்சா. அடுத்ததாக வந்து இப்படியும் வரலாம். அந்த வினை சொல்ல போடும் பொழுது, அதாவது ஃபேலுக்கு முந்தி என்ன செய்யலாம்? ஃபாயில் வரலாம், ஃபேலுக்கு முந்தி மஃபூல் வரலாம், எப்படி வேண்டால் வரலாம். அதுக்கும் ஒரு அடிப்படை இருக்குது. எப்படி இருக்கும்னு கேட்டால், ஜெய்தன் லரப பக்ருன், அதாவது லரப ஃபேலு, பக்ரு ஃபாயிலு. இப்போ வந்து அதை கரெக்டாக சொல்லிவிட்டு மஃபூல் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஃபேலுக்கு முன்னாடி கொண்டே போட்டுவிட்டாங்க. அப்படி போடலாமான்னு கேட்டால், அப்படி போடலாம். போட்டால் அதில் ஒரு கூடுதல் அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தம் இருந்தால் தான் நீங்கள் போடணும். அந்த அர்த்தத்தை சொல்வதாக இருந்தால் தான் போடலாமே தவிர சும்மதிக்கு போட்டுற முடியாது. அது என்ன அர்த்தம்னு கேட்டால், எப்போ வந்து முன்னாடி வந்து விடுகிறதோ, அப்போ ஜெய்தன் லரப பக்ருன்னு வந்தால் ஜெய்தைத்தான், பக்ர் அடித்தான். ஜெய்தை அடித்தான்னு சொன்னால் வேறு ஆளுக்களையும் அடிச்சிருப்பான், அதோட ஜெய்தையும் அடிச்சிருப்பான்னு அர்த்தம் ஆயிரும். இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் வேறு யாரையுமே அடிக்கலைன்னு அர்த்தம் வந்துடும். ஹசர், அதாவது அந்த ஒருத்தன் தான் செஞ்சான்ற ஒரு காரியம் இருக்குன்னு வைங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஜெய்தன் லரப பக்ருன், ஜெய்தைத்தான், பக்ரு அடித்தான். லரப பக்ருன் ஜெய்தன் இப்படி மாற்றி இருந்துச்சின்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம் செய்வோம்? இது மாற்றி கூட போட்டு பாருங்களேன், அப்படி சொன்னால் தான் புரியும். லரப ஜெய்தன் பக்ருன் இருக்குல்ல, இந்த ஜெய்தை கட் பண்ணி இங்கே வச்சுட்டோன்னு வைங்க. இப்போ என்ன வரேன்? லரப பக்ருன், பக்ரு அடித்தான், ஜெய்தன் ஜெய்தை அடித்தான். அப்போ பக்ரு ஜெய்தை அடித்தான்னு என்ன அர்த்தம்? ஜெய்தை அடித்தது சொல்கிறோமே தவிர வேற ஆள் அடிக்கலைங்கிறது நம்ம பேசலை. வேற ஆள் அடிச்சிருக்கலாம், அடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஜெய்தை கட் பண்ணி இந்த ஃபேலுக்கு முன்னாடி போட்டிங்கன்னு வைங்க, இப்போ அர்த்தம் என்ன செஞ்சு கொஞ்சம் மாறிக்கணும். எப்படி மாறிடுறேன்? ஜெய்தன் ஜெய்தைத்தான், லரப பக்ருன், பக்ர் அடித்தான்,
யாரையும் அடிக்கலாம், அந்த ஒருத்தனை தான் அடித்தான். அவனை தான்கிறீங்கல்ல, அவனை தான் இவனை தான்ட்டு சொல்ல, அந்த தான்கிற ஒரு பொருளை நீங்கள் விரும்பினால் அப்போ தான் ஃபேலை விட மஃபூலை முந்தி கொண்டு போகணும். அந்த பொருளை விரும்பலைன்னு சொன்னால் அப்படி கொண்டு போகக்கூடாது. உதாரணமாக வந்து அல்ஹம்து சூராவில் நம்ம பார்க்குறோம். அதாவது அபதண்டா வணங்கினான், நாபுதுன்னா நாங்கள் வணங்குகிறோம், ஈயாக்க நாபுதுன்னு இருக்குல்ல, நாங்கள் வணங்குகிறோம். அபத யாபுது யாபுதானி யாபுதுன்னு வந்து நாபுது நாங்கள் வணங்குகிறோம். நாபுதுவில் அல்லாஹ் வணங்குறோன்னு சொன்னால் நாபுது க, உன்னைங்கிறதுக்கு என்ன போடணும், கண்டு போடணும். நாபுது க, உன்னை வணங்குகிறோம். முதல்ல ஃபேலு, அது உள்ளக்கே ஃபாயிலு, கங்கிறது மஃபூலு. நாபுது நாங்கள்னு உள்ள இருக்குல்ல, நாபுது நாங்கள் வணங்குகிறோம், ஃபேல் அண்டு ஃபாயில், அது நாபுது க, உன்னை வணங்குகிறோம். அப்போ உன்னை வணங்குகிறோம்னு சொன்னால் உன்னை வணங்கிறோம்னு 1000 பேர் கூட வணங்குவோம், அந்த அர்த்தம் அதில் இருக்குது. அப்படி சொல்லாமல் உன்னை தான் வணங்குகிறோம் என்று நம்ம கருத்தை நாடினால் அந்த க என்பதுக்கு முன்னாடி போட்டுடணும். நாபுது கன்னு இருந்துச்சுல, அந்த கவத்துக்கு முன்னாடி போடணும். கவை பிரிச்சிங்கன்னு சொன்னால் லமீர்கள் எந்த ஒரு லமீரை பிரித்து நீங்கள் எடுத்தாலும் என்ன செய்யணும், அதில் வந்து ஈயாங்கிறது சேர்த்து தான் பிரிக்கணும். அதாவது ஹூ என்பதை பிரித்து கொண்டு வந்தீங்கன்னா ஈயாஹூ, ஹுமா என்பதை பின்னாடி இருக்கிற ஹுமாவை பிரித்து முன்னாடி கொண்டு வந்தீங்க என்று சொன்னால் ஈயாஹுமா, ஹும் என்று இருக்கிறத பிரித்து கொண்டு வந்தால் ஈயாஹும், ஈயாஹு ஈயாஹுமா ஈயாஹும், ஈயாஹா ஈயாஹுமா ஈயாஹுன்ன, ஈயாக்க ஈயாக்குமா ஈயாக்கும், ஈயாக்கி ஈயாக்குமா ஈயாக்குன்ன, ஈயாய ஈயானா. இதுதான் லமீர். அதாவது முன்னாடி வரும்போது அந்த வடிவம் மாறிக்கிறோம். அப்போ நாபுது க என்று இருந்ததை அந்த கவத்துக்கு முன்னாடி போடுற அந்த ஈயாவை சேர்த்து தான் போடணும். ஈயாக்க நாபுது, உன்னை ஏ வணங்குகிறோம். இந்த ஏ வணங்குகிறோம்னு சொல்கிறோமே, உன்னை தான் வணங்குகிறோம், வேறு எவனையும் வணங்கலைன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபேலுக்கு முன்னாடி மஃபூல் வரலாம், வந்தால் என்ன அர்த்தத்தை கொடுத்தனேன், உன்னைத்தான், அவனைத்தான், இதைத்தான், அதைத்தான், ரொட்டியைத்தான் சாப்பிட்டேன். 10 சாப்பாடு வச்சுருக்குறாங்க, நீங்கள் அதில் என்ன செஞ்சீங்க, ரொட்டியை மட்டும் சாப்பிட்ருக்குறீங்க. ஹுபுசன் அக்கல் தூ, ரொட்டியைத்தான் சாப்பிட்டு, நிறைய வச்சுருந்தாங்க, இப்போ எல்லாத்தையும் சாப்பிடல. ஹுபுசன் அக்கல் தூ, ரொட்டியைத்தான் சாப்பிட்டேன். அக்கல் து ஹுபுசன், ரொட்டியை சாப்பிட்டேன். அக்கல் து ஹுபுசன்னா ரொட்டி சாப்பிட்டேன், ஹுபுசன் அக்கல் தூனா ரொட்டியை தான் சாப்பிட்டேன். அப்போ மஃபூலு முன்னாடி வரும்பொழுதுலாம் ஈயாக்க நஸ்தஈன் என்பது அப்படி தான். நஸ்தஈனுக்க, நஸ்தஈனு என்றால் இஸ்தான உதவி தேடினான். எஸ்தாயினுலேருந்து நஸ்தஈனு நாங்கள் உதவி தேடுகிறோம், நஸ்தஈனுக்க உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம்னு இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம், உன்னிடத்தில் தேடுவோம், லட்சம் பேர்ட்ட கூட தேடுவோம்னு அர்த்தம். உன்னிடத்தில் உதவி தேடுவோங்கிறது வந்து ஒரு அழுத்தம் கம்மியாக இருக்கிறது. அந்த அழுத்தம் அதிகமாக கொடுப்பதாக இருந்தால் அந்த கவை வெட்டி முன்னாடி தூக்கி போட்டுடணும். முன்னாடி போட்டால் க தனியாக வராது, ஈயானு தான் சேர்ந்து வரும். அப்போ ஈயாக்க நஸ்தஈனு, உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். உன்னையே உன்னை மட்டுமே, உன்னைத்தான், எதை வேணாலும் போட்டுக்கிறங்க. உன்னை ஏன்று வேணாலும் போட்டுக்கிறங்க, உன்னைத்தான் வேண்டாலும் போட்டுக்கிறங்க, உன்னை மட்டும் என்றால் எல்லாம் அந்த அர்த்தத்துக்கு உள்ளதான். இந்த அர்த்தம் எங்கேருந்து கிடைச்சது என்றால் வேலை விட மஃபூல் முந்தி போச்சு இல்லையா, அதிலிருந்து கிடைத்தது. அப்போ ஈயாக்க நாபுது, உன்னைத்தான் வணங்குகிறோம். ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், உன்னிடம்தான் உதவி தேடுகிறோம், எதை வேணாலும் போட்டுக்கிறங்க. அந்த அழுத்தம் கொடுக்கணும், அவ்வளோதான். வார்த்தைகள் பலது இருக்கு, நம்ம விரும்பிய வார்த்தையை போட்டுக்கிற வேண்டியதான். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஃபேல் ஃபாயில் முந்தி வர்ற மாதிரி சமயத்தில் என்ன செய்யலான்னு கேட்டால், ஃபாயிலும் முந்தலாம்ல, மஃபூல் முந்திச்சில, மஃபூல் முந்தும் பொழுது இப்போ என்ன செஞ்சுருக்கிறோம், பக்ரு தான் அடித்தவன், பக்ருன் லரப செய்தன். இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபேலு மஃபூல் கரெக்டாக பின்னாடி இருக்கிறது, ஃபேலுக்கு முன்னாடி எது போயிடுச்சு, ஃபாயில் போயிடுச்சு. இப்போ அந்த ஃபாயில் அழுத்தம் வந்துடும். பக்ருன் லரப செய்தன், பக்ரு தான் செய்து அடித்தான், வேறு யார் அடிக்கலை, அவனை அடித்தவனை வலியுறுத்தி சொல்கிறது. அதில் அடி வாங்கினவன் இவன் தான் வலியுறுத்துறது, இதில் அடித்தவன் இவன் தான் வலியுறுத்துறது. அப்போ பக்ரு என்பது ஃபேலை விட ஃபாயிலோ மஃபூலோ ஃபேலை விட முன்னாடி போச்சுன்னு சொன்னால் அதில் அழுத்தம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், ஜெய்தன் ஜெய்தைத்தான், நரப பக்ருன் பக்ரு அடித்தான், பக்ருன் பக்ரு தான், நரப ஜெய்தன் ஜெய்தை அடித்தான். இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், ஃபேலுடைய சட்டம் இருக்குது. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இந்த ஃபேலை சொன்னதோட மஜ்ஹூலான ஃபேலையும் சொல்லணும்.
ஃபேலை சொல்லிவிட்டோம். மஜ்ஹூலான ஃபேலை என்ன செய்யணும், அதையும் பார்த்துட்டு தான் மற்றதுக்கு போகணும். இப்போ லரப நசரவை பார்த்துட்டோம். சொல்லுங்களா, நரப நசர எல்ரிபு என்சுரு எல்லாம் வந்து மாரூஃப் செய்வினை. செயற்பாட்டு வினை என்னது? லுரிப அடிக்கப்பட்டான், நுசிர உதவி செய்யப்பட்டான், குத்தில கொல்லப்பட்டான், யுன்சரு உதவி செய்யப்படுவான் அப்படின்னு வந்துச்சின்னு சொன்னால் இதுக்கு பேர் என்னது? மஜ்ஹூல். லுரிபங்கிற மஜ்ஹூல். மஜ்ஹூலாக வரும் பொழுது இந்த உதாரணத்தை எடுத்துக்கிறோங்க. லரப பக்ருன் செய்தான், பக்ரு செய்து அடித்தான். இப்போ அடி வாங்கினது யார்? ஜெயிது. அடித்தவன் யார்? பக்ரு. பக்ரு அடித்திருக்கிறான். யாரை? ஜெயிதை அடித்திருக்கிறான். சரி, அப்படி அடித்திருக்கான்னு சொன்ன உடனே இதை நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், பக்ரை சொல்லாமல் அடிபட்டதை மட்டும் சொல்ல வேண்டி இருக்கிறது. அல்லது அது நமக்கு தெரியலை, யாராவது ஒருத்தன் முகம் தெரியாது ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான், ஜெயிது அடி வாங்கியிருக்கான், அது மட்டும் தெரியுது. தெரியாமல் இருக்கும்போதும் நம்ம இப்படி சொல்லலாம். தெரிஞ்சதை கூட மறைக்கிறதுக்காக வேண்டியும் சொல்லலாம். நம்ம அடித்தவனுக்கு சொல்லணும், அடி வாங்கின மட்டும் சொல்லுவோம்னு நினச்சிங்க என்று சொன்னால், ஜெய்தான் அடி வாங்கியிருக்கிறான், அப்போ லுரிபே போட்டுடணும். லுரிப ஜெய்துன், ஜெய்து அடிக்கப்பட்டான். இந்த ஜெய்து உண்மையில் யார்? இவன் அடித்தவனா அடி வாங்கினவனா? அடி வாங்கின மஃபூல். இது உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெய்து அடிக்கப்பட்டான் என்ற தமிழில் சொன்னாலும் எந்த பாஷையில் சொன்னாலும் அப்போ ஜெய்து வந்து அடிக்கலைன்னு அவன் அடி வாங்கினவன் தானே. லுரிப ஜெய்துன், ஜெய்து அடிக்கப்பட்டான். அடிக்கப்பட்டானுங்கும் போது ஜெய்தை எவனை அடிச்சுவிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ ஜெய்து யார்? இப்போ வந்து மஃபூல் தான். மஃபூலுக்கு என்ன வரணும்? நசபு வரணும் பொதுவாக. ஆனால் மஜ்ஹூலாக சொல்லும் பொழுது ஃபாயில தூக்கிட்டீங்கன்னா, தூக்கிட்டதுனால ஃபாயில சொன்னால் அப்படி சொல்ல மாட்டோம்ல. எப்போ இதை சொல்லுவோம் என்று கேட்டால், ஃபாயில சொல்லாமல் மஃபூலை மட்டும் சொன்னால் மட்டும்தான் இப்போ மஜ்ஹூலாக சொல்லுவோம். ஃபாயில சொல்லும்போது அடிக்கப்பட்டான்னு சொல்ல மாட்டோம்ல. ஜெய்து அம்ரே அடிக்கப்பட்டான்னு சொல்லுவோமா? அடித்தான் தான் சொல்லுவோம். அப்போ அந்த ஃபாயில வந்து நம்ம சொல்ல தவறினால், சொல்லாமல் மறைத்தால், சொல்ல விரும்பவில்லை என்று சொன்னால் மஃபூலை மட்டும் சொல்லுவோம்ல. அப்போ என்ன செய்வோம்னு கேட்டால், ஃபேலை மஜ்ஹூல் ஆக்கிடுவோம். மஃபூலை மட்டும் சொல்வதாக இருந்தால் லரபவை லுரிபன்னு ஆக்கிடணும். ஆகிட்டீங்கன்னா லுரிப ஜெய்துன், ஜெய்து அடிக்கப்பட்டான், ரஃபு செய்யணும். இது உண்மையில் கருத்தில் இது மஃபூல் தான். கருத்தில் பார்த்தீங்கன்னா இவன் அடி வாங்கினவன் தான். வாங்கியிருந்தாலும் ஃபாயில் இல்லாததுனால ஃபாயில் இடத்துல கொண்டு இதை வச்சு ஃபாயிலுடைய யாராப்போ அது கொடுத்துட வேண்டியது. அப்போ அடி வாங்கினான்ட்டு எதை வச்சு கண்டுபிடிப்போம்? லுரிபை வச்சு கண்டுபிடிச்சிருவோம்ல. அது ரஃபில் ஃபாயில் மாதிரி இருந்தாலும் லரபேண்டு இல்லை, லுரிபேண்டில் இருக்குது. அப்போ அடி பட்டாண்டு அர்த்தமாயிருச்சு. அதனால அது குழப்பம் வராது, ரஃபாக கொடுத்துருவாங்க. அப்போ ஃபேல் வந்து மஜ்ஹூலான ஃபேலாக இருந்தால் அதுக்கு ஃபாயில் சொல்லப்பட மாட்டாது. எந்த ஒரு மஜ்ஹூலான ஃபேலுக்கும் ஃபாயில் சொல்லக்கூடாது. மஜ்ஹூல்னாலே என்னது? யாருன்னு தெரியலைன்னு அர்த்தம். மஜ்ஹூல் அறியப்படாதது. யார் அறியப்படலை? செய்தவன் யார் என்று அறியப்படவில்லைங்கிறதுனால தான் அரபில் அது மஜ்ஹூல்ங்கிற ஒரு பேரை வச்சுருக்கிறாங்க. மஜ்ஹூல்னா அறியப்படாதுன்னு அர்த்தம். அது செயற்பாட்டு வேணுன்னு தமிழ் இலக்கணத்தில் வச்சுக்கிறோம். அப்போ மஜ்ஹூலுங்கிறதுனால அப்போ லுரிபேன்னு போட்டிங்கன்றாலே என்ன சொல்லக்கூடாது? செஞ்சவனை சொல்லக்கூடாது. யார் அடிக்கப்பட்டானோ அவனை தான் சொல்லணும். அப்போ லுரிப ஜெய்துன் ரஃபு செஞ்சிடணும். இருமையாக இருந்தால் லுரிப ஜெய்தானி, ஜெய்தானிக்கு ரஃபு. ஜெய்தைனின்னு சொல்லாமல் ஜெய்தானின்னு சொல்லணும். லுரிப ஜெய்தூன அதையும் ரஃபு செஞ்சு சொல்லணும். பெண்ணாக இருந்துச்சுன்னா லுரிபத்து ஃபாத்திமா, லுரிபத்து ஃபாத்திமா தானி, லுரிபத்து ஃபாத்திமா துன் இப்படின்னு என்ன செய்யணும்னு கேட்டால், இது வந்து மஜ்ஹூலான ஃபேலுடைய சட்டம். இது மாரூஃபுடைய சட்டம். மஜ்ஹூலான ஃபேலுடைய சட்டம் என்னென்னு கேட்டால் வந்து அதுக்கு ஃபாயில் வராது, மஃபூல் தான் வரும். மஃபூலை வந்து ரஃபு செஞ்சிடணும். அதுக்கு என்ன பேர்? புதுசு அது பேர் இலக்கணத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நாயிபுன் அனில் ஃபாயிலி, ஃபாயிலுக்குடைய இடத்தில் நிற்கக்கூடியது, ஃபாயிலுக்கு பகரமாக வந்திருக்குது, ஃபாயிலுடைய இடத்தை இது நிறைக்குதுன்னு அர்த்தம். நாயிபு ஃபாயில்னு சொல்லுவாங்க. எதை? இந்த மஜ்ஹூலுக்கு பிறகு வரக்கூடியதுக்கு ரஃபு செய்கிறீங்கல்ல, கருத்தில் மஃபூலாக இருக்குதுல்ல, அந்த மஃபூலுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கேட்டால், நாயிபுன் அனில் ஃபாயிலி. ஃபாயில் இடத்துக்கு ஃபாயில், நாயிபுன்னா பிரதிநிதி, நவாபுன்னா சொல்கிறாங்கள்ல ரெப்ரசன்டிவ். நாயிபுன் அனில் ஃபாயிலி, ஃபாயிலுக்கு பகரமாக வந்தது, ஃபாயில் இடத்தை நிரப்பியன்னு வச்சுக்கிறோம். ஃபாயில் இல்லை, அந்த ஃபாயில் இடத்தை நிரப்பிய சொல்லுங்கிறதுனால தான் அதுக்கு பேர் என்னது? நாயிபுன் அனில் ஃபாயிலிம்பாங்க. பேச்சு வழக்கு நாயிபு ஃபாயிலும்பாங்க. சரியா? அந்த அசல் சொல் வந்து நாயிபுன் அனில் ஃபாயிலி, ஃபாயிலுக்கு பிறகு பகரமாக வந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து மஜ்ஹூல் முடிஞ்சிருச்சா? இது போக வந்து இந்த ஏவல் விளக்கல்லாம் இருக்குல்ல,
ஏவல், விளக்கல், முன்னிலை இவற்றுக்கெல்லாம் வந்து ஃபாயில் வராது. ஏன் வராதுன்னு அது உள்ளே இருக்கும். இப்போ லரப்த நீ அடித்தாய், அதில் நீ உள்ளே இருக்குதுல்ல, அது மாதிரி வந்து லரபுத்து நான் அடித்தேன், மறைன ஃபாயில் தனியாக சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு மஃபூல் மட்டும்தான் தேவைப்படும். காயிபானதுக்கு மட்டும்தான் ஃபாயிலுக்கு அதாவது ஃபாயிலும் வேணும், மஃபூல் வேணும். ஹாலிரான ஃபேல்களுக்கும் அம்ரு நஹிகளுக்கும் வராது. இது குறித்த விஷயங்களை கூடுதலாக இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.